இப்போ நேற்று சிந்தித்தோம் 5வது பாடலில். அதே பாடலை இன்னைக்கு அதிலே இன்னொரு முருகன் எடுக்க போகிறோம். இது எப்படி இருக்கு பாருங்கள். உறுதியாய் முன்கை தன்னை உமை இள மதலை காக்க தருகன் ஏறிடவே என் கை தலத்தை முருகன் காக்க புறங்கையே அயிலோன் காக்க பொறிக்கிற விரல்கள் 10 பிறங்கு மால் மருகன் காக்க. பிறங்கு மால் மருகன் காக்க. மால் மருகன்னா யார் அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா. மாயவனுக்கு பேர் மால், அவருக்கு மருகன். அவர் யார்? மாயவன் யார் அப்படின்னா பார்வதி தேவியினுடைய தம்பி மாயவன், அண்ணன் மாயவன், பார்வதி தேவியுடைய மகன், புதல்வனாக கருதப்படுகிற முருகப்பெருமான். சரி, திருமாலின் சகோதரி மகன் அப்படின்னு கொடுக்குறாரு. திருமாலிற்கு மருமகன் அப்படின்னு கொடுக்குறாரு. அது என்ன பண்ணும்? சரி, அது என்ன பண்ணும்? கிருபா சொரூப சக்தி, கிருபா சொரூப சக்தி குமாரன் எனவாம். அந்த அம்பாள் கிருபையை தரக்கூடியவங்க. அது யார் மூலமாக தர முடியுமோ? மால் மூலமாக தர முடியும். அது கிருபா சொரூப சக்தி, அதாவது ரூபம் வேறு, சொரூபம் வேறு. அந்த சொரூப சக்தி அது உருவம் இல்லாமல் நமக்கு ஒரு சக்தியை கொடுக்கும், ஆற்றலை தரும். கிருபா சொரூப சக்தி குமாரன் என்றும் ஆனந்த பொருள் என்றும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சுப்பிரமணிய வேஷத்தில் 43வது வினாவிடையாக இந்த மால் மருகனுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார். சாமி என்ன வேடிக்கைன்னு சொன்னால் 91ல் ஷண்முக கவசம் எழுதி பிரிண்ட் ஆகி வந்துருக்குது. 893ல் சுப்பிரமணிய வேஷம் வந்திருக்கு. இதுவும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒன்றாவே இருந்துகிட்டு இருக்கும். அந்த சுப்பிரமணிய வாசத்தில் வரக்கூடிய 50-60 முருகன்கள் ஷண்முக கவசத்தை வச்சு தான் நமக்கு ஆவாகனம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்படி நீங்கள் மால் முருகன் நமக்கு இந்த மாதிரி சக்தியை கொடுப்பாரு, இந்த மாதிரி ஆற்றலை கொடுப்பாரு அப்படின்னு அந்த இடத்துல நினச்சி நம்ம படித்தோம்னா நமக்கு அந்த உறுப்புக்குரிய பலன் கிடைக்கும். உறுதியாய் முன்கை தன்னை உமை இளமதலை காக்க தருகன் ஏறிடவே என் கை தலத்தை முருகன் காக்க புறங்கையே அயிலோன் காக்க பொறிக்கிற விரல்கள் 10 பிறங்கு மால் மருகன் காக்க. இந்த விரல்களுக்கெல்லாம் நிறைய ஆற்றல். என்ன விரல் இப்படி நின்றுட்டா முடியாது,